ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ வெல்கம் டு த ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சார் வணக்கம் சார். எப்படி இருந்தது இன்னைக்கு எபிசோட்? ஓகே, வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது? இன்னைக்கு ஷோ இல்லாம இருந்தது, கலையிலிருந்து இருந்தது. சரி, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஷோ, அதாவது ஒரே நாள்ல தான் நடக்குது ஷூட்டு. ஒரு ஆஃப் முடிஞ்சு போச்சு, இன்னொரு ஆஃப். அப்ப எப்படி இருக்க போகுது? அந்த ஆஃப் ரொம்ப கலன்னு, ரொம்ப கலகலப்பா, எந்த ஒரு பயமும் பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அமைதியா, சுமூகமா, ரொம்ப சந்தோஷமா, வேற லெவல்ல இருந்தது. நம்ம ஜென்ரலா நேத்து சேனல் பத்தி பேசணும். நான் இன்னைக்கு காலையில நோட் பண்ணாத சேனல் பத்தி நம்ம பேசுறது, ஹாட் ஸ்டார்ல பாக்குறது அதெல்லாம் ஓகே. ஆனா வரலாற்று இல்லாத அளவுக்கு 2 வாட்டி மறு ஒளிபரப்பு போட்டு சேனல் ஒரு வேலை ஒண்ணு பாக்குறான்ல. அதாவது இருக்கிற கண்டஸ்டன்ஸை ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டு அவங்கள சக்கையா வெளியே தூக்கி போட்டு, இவங்கிறதுக்காக நான் சொல்லல. எனி கண்டஸ்டன்ஸ் எப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணலாம், அதை 2 வாட்டி எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. விஜய் டிவி இந்த செயல் எப்படி பாக்குறீங்க? அதாவது சரி, இனி 2 வாரத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது மா, நாங்களும் வேற வழி இல்லாம கை தூக்கிவிட்டோம். அதனால அடுத்த வாரம் பொழப்பு ஓடணுங்க இல்லைங்களா? நான் பாட்டு பொசுக்குன்னு 90 நாளைக்கு யாரை வச்சு வண்டி ஓட்டணுமோ டிரைவரை கழட்டி விட்டோம். இப்போ வண்டி ஓடுது. அதான் உலகத்திலேயே ஹைலைட்ஸ், மேட்சோட ஹைலைட்ஸை ரீடெலிகாஸ்ட் பண்ணி அந்த ரீடெலிகாஸ்ட்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஒரு தேசிய ஒரு 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 என்ன ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு ஷோ இது. அப்படி சமூக அக்கறை கொண்ட ஒரு ஷோல ஒரு சமூக அக்கறையோட ஒரு விஷயத்த வந்து ரீடெலிகாஸ்ட வந்து நீங்க எதுக்கு பார்க்கணும்னா ஒரே விஷயத்துக்கு தான் பார்க்கணும். நீங்க மறுபடியும் எதை வீழ்த்தப்பட்டதுன்னு நினைச்சு பாக்குறீங்களோ அது வளர்ந்துகிட்டே போகுது, அவ்வளவுதான். ஒருத்தன் வந்து இந்த ரெட் கார்டுக்காக ரீடெலிகாஸ்ட் பண்றோம், ஏன்னா அப்பதான் இதோட மைலேஜ் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி இன்னமும் மக்கள் கொண்டாடுறாங்க, கோலாகலமா குதிக்கிறாங்க. டேய், கொண்டாடுறாங்க தான், குதிக்கிறாங்க தான். ஏன்னா இந்த சேனலை எங்க வந்து ஒரு 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 நட்சத்திர நடிகர் இல்லாம போயிடுவாங்களோ நினைச்சாங்க. உச்ச நட்சத்திர நடிகரை கண்டுபிடிச்சிட்டோம்னு நாங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க பார்த்த காட்சிகள் எல்லாம் பின்ன சும்மாவா? சாதாரண விஷயம் இல்லையா? பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த ரீடெலிகாஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து அவங்களாவே டிக்ளேர் பண்றாங்க. எங்களால பார்வதி இல்லாம, கமருதீனுடைய அந்த காம்பினேஷன் காம்போ இல்லாம இன்னொரு நாள் வருமானம் பார்க்க முடியாது. எங்களால இந்த சண்டே ஷோவை ரீடெலிகாஸ்ட் பண்ணி நாக்க கூட வலிக்க முடியாது. அதனால நாங்க சாட்டர்டே ஷோல பாரு இருக்கிறதுனால பாருக்கான ஃபேர்வெல் அப்படின்ற மாதிரி பாருவை அனுப்புனதோடைய விதத்தை மறுபடியும் போட்டு காமிச்சு பாருவை விற்பனை பொருளா ஆக்கி மறுபடியும் காசு பார்த்தாங்க. இல்ல நீ என்ன சொல்ல போற? எப்பா, பாருவை வந்து வெளியில அனுப்புறத கொண்டாடினாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு குழு என்ன சொல்லும்? சார், சாண்ட்ரா ஆக்டிங்க நாங்க இன்னொரு தடவை பார்த்தோம் சார், இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு, அதெல்லாம் சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. சரி, ரெண்டுமே ட்ரூ தானே சார். இப்போ நான் பார்த்தது நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்துட்டு கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் சாண்ட்ராவும் ஈக்குவலா ரோஸ்ட் ஆகுறாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து இப்ப அந்த கார் டாஸ்க் அப்ப நடந்தது இல்ல, அது வந்து அதை பத்தி நம்ம பேச வேணாம். அதை பத்தி நான் அது உள்ள போய் வரும்ல, அங்க நடந்த வந்து அந்த சம்பவம் டைம். பட் மறுநாள் கமருதீன் வரும்போது சாண்ட்ரா பெட்டு கீழே உட்காந்துட்டு பண்ணதும், சிமிலர்லி பார்வதி பார்த்தனே போனதும், அந்த அந்த அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஓவர் டூவா தெரிஞ்சிருக்கு. சில பேர் ஆக்டிங் சொல்றாங்க, எனக்கு ஓவர் டூவா தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ட்ராமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. சோ இது ரெண்டுமே ஈக்குவலா பேசுறாங்க தானே சார்? இந்த ரெட் கார்டையும் கொண்டாடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் மட்டும் என்ன, அதுக்கு முன்னாடி நாள் நம்மளும் தானே உச்ச கோபத்துல பேசணும். நாமளும் தானே பார்வையும் கமருதனையும் கழுவி ஊத்தணும். அந்த நிகழ்வை நாம பார்த்த மொமெண்ட்ல நமக்கு என்ன காமிக்கப்பட்டதோ, அந்த காமிக்கப்பட்ட அந்த செயலை யாராலையுமே ஒத்துக்க முடியாது. அது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு, சரியா? ஆனா அந்த நிகழ்வு வந்து ஒரு ஸ்கிரிப்டடான சித்தரிக்கப்பட்ட ஒரு தனி மனித வன்மத்தை தீர்த்து கொள்ள நடிக்கப்பட்ட ஒரு நாடக விளையாட்டு அப்படின்றது தெரிய வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது மேல இருக்கிற அபிப்பிராயமே போயிடுச்சு. டேய், தமிழ்நாட்டுல அன்னைக்கு அந்த பர்டிகுலர் நிமிஷத்துல பார்த்தவன கொந்தளிச்ச எல்லாருடைய உணர்வு உண்மையான உணர்வு, சரியா? பார்த்தா எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். அப்புறம் முழுசா கலர்ஃபுல்லா கிளீனா கிளியரா கிளாரிட்டியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வட போச்சு
ஐயையோ! இதெல்லாம் சார். ஆனா உண்மை அது அந்த நம்பிட்டேனே. விஷயத்த டைல்யூட் பண்ணது இல்ல சார். அவங்க பண்ணது தானே சார். அந்த 2 பேர் பண்ணது தானே. ஏன்னா இப்ப எல்லாமே போஸ்ட் அதுதானே சார். டேய், நெக்ஸ்ட் டே இதுல தானே அத பண்ணாங்க. 2 விஷயம் தான்டா. ரெட் கார்டு குடுத்தது மட்டும் தான் தவறு. ரெட் கார்டுக்கு பதில் எவிக்ஷனே பண்ணிட்டு போலான்றது தான் கன்டென்ட். என்னுடைய கன்டென்ட். அது சார் கூட ஆனா எவிக்ட் நம்மளே ரெட் பண்ணிருக்க கார்டு தான் சார் கூடாதுன்னு பல கேட்டோம். பேருக்கு என்னடா? சாரி சார். இல்ல சார். சாரி இன்டரப்ட் ஆயிடுது. அந்த லேக் இருக்கு. அதனால இன்டரப்ட் ஆகுது. நம்மளே ரெட் கார்டு தானே சார் கேட்டோம். ஏன்னா இப்போ அவங்க இப்ப கமருதீன பார்த்து ஓவர் ரியாக்ட் பண்ணதும், பார்வதி பார்த்து ஓவர் ரியாக்ட் நாம பண்ணதும் ரெட் அடுத்த நாள் தான் நடந்தது. நாம ரெட் கார்டு சாரி டு இன்டரப்ட். நாம ரெட் கார்டு கேட்டது அந்த நிகழ்வு உண்மை நம்பி கேட்டுட்டோம். சரியா? ஓகே. நான் அதை முடிச்சு அன்னைக்கு நைட்ல ஆரம்பிச்ச அடுத்த நாள் காலையில வினோத் எக்ரி. அதெல்லாம் வினோத்தால வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு விஜய் சேதுபதி சார் உட்கார்ந்து காமிச்சதெல்லாம் ஆமா. கம்மி. காலையில வந்தது. நான் டீடைலிங்கா பார்த்தேன். நானும் நான் டீடைலிங்கா பார்த்ததுல தெளிவா சொல்றான். நான் பாக்குறேன்டா. அது போக அது கிளியரா கமருதீனுக்கே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான் வினோத். யோ, நான் படுத்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். ஏமா சாண்ட்ரா அவன் அங்கதானே இருக்கான், நீ ஏமா கத்துற ஆர்ப்பாட்டம் பண்ற, அவன் முடிவு பண்ணிட்டாங்கடா உன்னை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால நீயா வந்து மாட்டாதடான்னு அவன் தெளிவாதான் சொல்றான். சரியா? நான் என்ன சொல்றேன், என்னை ஏன் முதல் நாள் அவ்வளவு கோபத்துல வெடிக்க வைக்கிறதுக்கும் அடுத்த நாள் அது பூரா பார்த்துட்டு நேத்து அந்த எலிமினேஷன்ல எவிக்ஷன் அன்பேர்னு நான் சொல்றதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுன்னா ரெட் கார்டு அன்பேர். நான் எவிக்ஷனை ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த செயலை நான் கண்டிக்கிறேன். இந்த செயல் இருக்குல்ல, கமருதீனும் இவங்களும் இப்படிப்பட்ட ஒரு செயலை நானும் கண்டிக்கிறேன். இது வந்து ஒரு இன்ஹியூமைனான பிஹேவியர். சரியா? அதுக்கு ரெட் கார்டு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு வன்மத்தினால் ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா கூட ஒரு இடத்துல அதை டைல்யூட் ஆகி யார் மேல காமிக்க முடியும்னா, பார்வதி பண்ணா பார்வதி அனுப்பிச்சுட்டு போட்டோம், கமருதீன் பண்ணா கமருதீன் வார்த்தைகளை விட 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 அந்த இடம் ஹீட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல எல்லாரும் படத்துல ரவுடிங் மாதிரி தானடா வெளியில இறங்கி காரை சுத்தி சுத்தி கத்துறாங்களே தவிர சண்டை நடக்கும் போது ஒருத்தரும் தடுக்க மாட்டேங்கிறானுங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் விவரமா வேற ஒரு விளையாட்டு விளையாடுறானுங்களே தவிர. ஏண்டா நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் கண்ணில் அடிபட்டு அதே பொண்ணுக்கு இருந்துச்சு, ஒருத்தன் கிட்டக்க வரல. ஆதிரைக்கு அடிபட்டுச்சு, ஒருத்தன் கிட்டக்க வரல. விக்ரம்க்கு அடிபட்டுச்சு, ஊரே சுத்தி நின்று கேள்வி கேட்டுச்சு. நான் என்ன கேட்கிறேன், இது வந்து நார்மலைஸ் பண்ணி இதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன், சாண்ட்ராவை உதைச்சது வேற யாராச்சும் பார்வதி இல்லாம வேற யாராச்சும் சுபிக்ஷா பண்ணிட்டாடா இந்த வேலைய. இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சார்? ஆனா சுபிக்ஷா பண்ண மாட்டாளே சார். இந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் இந்த கேம். ஏன்னா சுபிக்ஷா அப்படியே பண்ணா கூட இவ்வளவு கூட்டம் கூடாது. பாரு எப்படா பண்ணுவான்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கு. ஒருத்தன் ஏதாவது ஒரு நேரத்துல மாட்டுவான். அப்படித்தானே சாண்ட்ராவோட வலையில வாலண்டியரா வந்து மாட்டுது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், சாண்ட்ரா வந்து கீழே விழுந்த அந்த ஒரு அட்டாக்கே பொய்ன்னு கேக்குறியா? நானும் எப்படி அது பொய்ன்னு சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கீழே தள்ளப்பட்டது உண்மை, கீழே விழுந்தது உண்மை, விழாமோது இருந்த பேர் அதிர்ச்சி, அந்த படபடப்பு அது உண்மை, எல்லாம் சரி. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பொய் தானே. அதுல ஒண்ணுமே உண்மை இல்லையே. எப்படி சார் பொய்ன்றீங்க? இந்த அம்மாவோட பொய்யை ஒன்னொன்னா டிஸ்கிரைப் பண்ணி பேசுவோமா?